பீடும் பெருக்கும் பொருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கொட்டுவது தம் கையே. திருச்சிற்றம்பலம். இந்த அறநருள் அரங்கம் புனித பேரவை என்று அன்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் திருவாரூரிலே எண்ணப்பட்ட ஒரு சிறந்த ஒரு அவையாக இங்கு இயங்கிக் கொண்டு வருகின்ற நிலை உள்ளத்தை ஊறித்துவைக்கின்ற நிலையாக நாம் கருதலாம். காரணம், இன்றைய நிலையிலே இந்த வேத நெறி தைத்தோங்க, சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை கொடிய புனிதவாய் மறந்தெழுத நம்முடைய திருஞான சம்பந்த மூர்த்தியினுடைய திருநாள். அந்த பெருமானுடைய ஒரு சிறந்த வெளிப்பாட்டினை, அவர் தோன்றிய வெளிப்பாட்டினை நாம் இன்றைய அரங்கத்திலே நினைக்க உள்ளோம். அந்த நினைப்பிலே நம்முடைய ஐயா அவர்கள் சித்தாந்த நிலையிலே, திருமுறைகளிலே, சாத்திர நூல்களிலே மிகுந்த துறைப்பான பெரியார். அவரை பார்க்கின்ற போதே மயிர்கூச் செல்கிறது. அப்படிப்பட்ட பெரியார் முன்னிலையிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஒரு பூரிப்பான நிலை. அடுத்து நம்முடைய அன்பர் மாவே பசுபதி ஐயா அவர்கள் அவருடைய தந்தையாருடைய வழியிலே அவருடைய பாடத்தை படித்து வித்வான் பட்டம் பெற்றவன் தான். அவருக்கு அது தெரிவதற்கு நியாயமில்லை. இருந்தாலும் வெங்கட்ராமையா என்று சொல்லக்கூடிய பெரியார் அண்மையிலே தான் அவருக்கு நூற்றாண்டு விழா நடந்தது என்று அறிந்தேன். அப்படிப்பட்ட தமிழ் உலகில் சஞ்சரித்த ஐயா அவருடைய மகனாராக விரும்பிய மாவை பசுபதி ஐயா அவர்களே, பெரியார் அவர்களே, அரங்கத்தில் உள்ள பெரியோர்களே, மெய்யன்பர்களே, இந்த அரங்கத்தை சீரும் சிறப்புமாக எந்த நிலையிலும் குறைவரா நிலையிலே எல்லோரும் சென்று இந்த ஆன்மீகத் துறையிலே வழிபட வேண்டும் என்கின்ற முக்கிய நோக்கத்திலே நிறைந்து வருகின்ற அன்பர் பெருமக்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம். இதை நடத்துகின்ற பெரியார்கள் என்றும் அவர்களுடைய திருவடிக்கு நாம் எல்லாம் வணங்கும் நிலையிலே உள்ளவர்கள். காரணம் என்ன என்று சொன்னால், இந்த சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு காலநிலையிலே அவர்கள் இந்த செயலை எடுத்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய செயலை நடத்துகிறார் என்று சொன்னால் அது மிகவும் போற்றத்தக்கது. அவருடைய பாதங்களையும் வணங்கி இப்பொழுது இந்த ஞான சம்பந்தருடைய நிலையை சிறிது சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். அவருடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். அந்த நிலை, சமூக நிலை என்ன என்று சொன்னால், தமிழ் கீழே ஒடுக்கப்பட்டு சமயம் சீரழிக்கப்பட்டு கலப்பர்களாலும் வெளியில் வந்திருக்கின்ற அந்த பிற மதத்தினர்களாலும் சீரழிந்த நிலையிலே ஐயா அவர்கள் தோன்றினார்கள். அவர்களுடைய தோற்றத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகின்ற பெருமான் சேக்கிழார் மிக அற்புதமாக சொல்லுகிறார். வேத நெறி தழைத்தோங்க, மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய அழுத பெருமான் என்று சொல்லுகிறார். என்றால் வேத நெறி, தமிழ் நெறி இரண்டுக்கும் இடையிலே அகப்பட்டு கொண்டு
சைவ நெறி சிறிது நசிந்து கொண்டிருந்தது.